சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியல் வழங்கப்பட்டது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், என்டிஏ கூட்டணியில் பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட உள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்து போட்டியிடுகிறது. அவர்களுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்ற உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் போட்டியிடக்கூடிய பாமக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னகரம், தர்மபுரி, அந்தியூர், ஓமலூர், சங்கரகிரி, அதே போல விக்கிரவண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டாம், மயிலம், நெய்வேலி, மேட்டூர், புவனகிரி, விருதாச்சலம், சோளிங்கர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், திருப்போரூர் ஆகிய 18 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அவர்கள் அதிமுகவிடம் வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த 18 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாமக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த போட்டி நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான உத்தேச பட்டியல் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ராம்குமார், சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியல் வழங்கப்பட்டது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், என்டிஏ கூட்டணியில் பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட உள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்து போட்டியிடுகிறது. அவர்களுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்ற உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் போட்டியிடக்கூடிய பாமக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னகரம், தர்மபுரி, அந்தியூர், ஓமலூர், சங்கரகிரி, அதே போல விக்கிரவண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டாம், மயிலம், நெய்வேலி, மேட்டூர், புவனகிரி, விருதாச்சலம், சோளிங்கர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், திருப்போரூர் ஆகிய 18 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அவர்கள் அதிமுகவிடம் வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த 18 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாமக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த போட்டி நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான உத்தேச பட்டியல் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ராம்குமார், சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியல் வழங்கப்பட்டது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், என்டிஏ கூட்டணியில் பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட உள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்து போட்டியிடுகிறது. அவர்களுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்ற உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் போட்டியிடக்கூடிய பாமக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னகரம், தர்மபுரி, அந்தியூர், ஓமலூர், சங்கரகிரி, அதே போல விக்கிரவண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டாம், மயிலம், நெய்வேலி, மேட்டூர், புவனகிரி, விருதாச்சலம், சோளிங்கர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், திருப்போரூர் ஆகிய 18 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அவர்கள் அதிமுகவிடம் வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த 18 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாமக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த போட்டி நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான உத்தேச பட்டியல் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ராம்குமார், ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.